பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கா. சாமுத்திரிகா லட்சணம் அத்தனையும் பொருந்தி இருக்கு. நீயும் பாரு. பாக்குறதுக்கு குஷ்பு மாதிரியே இல்ல. இல்லையா? இருக்கா? பரவாயில்ல ராஜா ஆரம்பி. சொல்லுப்பா. என் கூட பத்திரிக்கையில வேலை செய்யற ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொன்னா. பாலு கிட்ட கேட்டா இப்ப கல்யாணம் வேண்டாமா, அதான் அம்மாட்ட கேட்டு முடிவு தெரிஞ்சுட்டு போலாமேன்னு வந்தேன். பாலுவுக்கு கல்யாணம் நடந்து அவனுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தது, சொத்தெல்லாம் அவனுக்கு போயிடும். அதனால எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்த. ஆமா ஆமா. என்னப்பா குசு குசுங்கிறீங்க? இந்த கல்யாணத்துக்கு நீங்க என்னமோ சொல்றீங்களா? ஏண்டா ராஜா, எப்ப பத்திரிகை தொழில விட்டு நீ புரோக்கரான? உன்னை அவுட் ஹவுஸ் அனுப்புனாங்க இல்ல, அன்னில இருந்து. பத்திரிகை தொழில என்ன கிடைக்கும்? புரோக்கர் தொழில பயங்கர கில்மா கிடைக்கும். எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணலாம். ஆந்திரா ஆயிட்டாலும் அன்னி தெளிச்சு வாடிக்கி. ஏன்பா உங்களுக்கு பாலுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையே இல்லையா? நீ ஏன்பா இந்த ஜடத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க? சரிதாமா, எங்க எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. இருந்தாலும் பாலு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். வாஸ்தவம் தான். டேய் ராஜா, நீ எப்படா இங்க வந்த? அடடே பாலு, நீ வீட்டுலதான் இருக்கியா? அம்மா, என்ன எல்லாரும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்க? ஏதாவது பேட்டியா? இல்லடா, உன் கல்யாண விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அடப்பாம, என்னடா சொல்ற? அம்மா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது எனக்கு கல்யாணம் வேண்டான்னு? அவனே வேணாங்கும் போது எதுக்கு வெட்டி பேச்ச விட்டுருவான்? வாய முடுங்கடா முண்டாங்களா. ஏப்பா கல்யாணம் இப்ப வேண்டாம் இப்ப வேண்டாம், எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்? இப்ப வேண்டாம், 3 மாசம் ஆகட்டும். அவனுக்கு இஷ்டம். நல்ல புள்ளப்பா நீ. கல்யாணம் வேணாமா? இந்தப்பா பொண்ணோட போட்டோ பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. நான் எதுக்கு பாக்கணும்? அம்மாக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி. சோப்பு சோப்பு சோப்பு. ராஜா, இந்த பொண்ணே முடிச்சிருவோம். சரிங்க. இந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான்மா. என் ரேஷன் கடை ஏரியா. ஷோ த போட்டோ. அப்ப எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வர்றேம்மா. சிடான. ராஜா, இந்த பொண்ணு பேரு சுவாதி தானே? சுவாதி தானே? அப்பம் பேரு பி ராமகிருஷ்ணன் தானே? டோர் நம்பர் 76 தானே? புரிஞ்சு போச்சு. இந்த பொண்ணு எஸ்டிடி பூத்துல வேலை பாக்குது. என்னது? எஸ்டிடி பூத்துல வேலை செய்யறா? அந்த பொண்ணு பெரிய ஃபேமிலிமா. சும்மா வீட்டுல போர் அடிக்குதேன்னு டைம் பாசிங்காக. இதெல்லாம் டைம் பாசிங்க. அம்மா, ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க, ரேஷன் கார்டையே அடமானம் வைக்கிறாங்கன்னு பாத்துக்கங்க. சரிம்மா, பாலு கல்யாணம் ஆகுறது உங்களுக்கு பிடிக்க போல தெரியுது. நீங்க போட்டோ கொடுங்க, நான் கிளம்புறேன். நீ உட்காருப்பா. டேய், நீங்க 2 பேரும் வாயை மூடி சும்மா இருங்க. நீ உட்காருப்பாண்ணா. சரி, எவ்வளவு பவுன் போடுவாங்க? 5 50 சவரன் போடுவாங்க. சவரன்னா பாக்கு போட்டலாமா? வாயில் நல்லதே வராதா? பவுனியா? சரிப்பா, ஒரு நல்ல நாளை பார்த்து மத்த விஷயத்தெல்லாம் பேச. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். போட்டோ கொடுறா. வெச்சிக்க. இந்தாங்க மாமா, இதுல 50 பவுன் நகை இருக்கு. இத வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. பெத்தது 3 பொண்ணாச்சே, எப்படி கரை சேர்க்க போறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு பாலு வீடு தேடி வந்து சுவாதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நீங்க 50 பவுன் வரதட்சணையா கொடுத்து என் 2வது பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். 2வது பொண்ண நான் கட்டிக்க வந்திருக்கேனா? எனக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் ஆயி போச்சுங்க. ஐயா, டே பாலு, இந்த நகையெல்லாம் எங்க கல்யாணத்துக்கு வாங்கினது தாங்க. சுவாதி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா 50 பவுன் போட்டா தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அதை உங்களால தர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த நகையெல்லாம் நீங்களே சுவாதிக்கு போட்டதா அம்மா கிட்ட சொல்லிருங்க. அப்பா, இதனால ஏதாவது பிரச்சனை வராதான்னு கேளுங்கப்பா. எங்க வீட்டுல இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றேன். நம்மள பெரிய இடம் நினைச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தை இன்னும் எதிர்பார்த்தாங்கன்னா என்ன செய்யறதுன்னு கேளுங்கப்பா. பொண்டாட்டி ஆவறதுக்கே 50 பவுன் தர்றவன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் எது வேணாலும் செய்வான்னு சொல்றேன். டேய், என்ன கிண்டலா? நீங்க சொல்லி அதை வாங்கி நான் அங்க சொல்லணுமோ? நீங்க என்று பேசிக்க மாட்டீங்களோ? என்ன மாமா இது? பக்கத்துலயே நிப்பாங்களா, ஆனா பேசிக்க மாட்டாங்களா? நாம என்ன தூதா? உள்ள வாங்க மாமா, தண்ணி அடிப்பீங்கல்ல? ஒரு குவார்ட்டர். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன தனியா விட்டு போயிட்டா? டேய், சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே தேவி.
சந்தோஷமான இந்த நேரத்துல ஏன் சுவாதி கண் கலங்குற? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. சுவாதி, எனக்கு ஒன்ன பிடிச்சிருந்தது, உனக்கு என்ன பிடிச்சிருந்தது. ஆனா எங்க அம்மாவுக்கு 50 பவுன் நகையை பிடிச்சிருந்தது. அதனாலதான் நானே உனக்கு நகையை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுல என் சுயநலம் தான் இருக்குதே தவிர பெருசா தியாகம் ஒண்ணும் இல்ல. ஆனா அது தியாகம் செஞ்சதா நீயோ நானோ நினைச்சா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம போயிடும். ம்? இதுதான் உன் கண்ணுல இருந்து வர்ற கடைசி சொட்டு கண்ணீரா இருக்கணும். இனிமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். ம்? எல்லாரும் போச்சு. என்ன ஏதாவது படி கொடுத்துட்டீங்களா? பறிகொடுக்க போறோங்கிற கவலையில இருக்கிறோம். இந்த வீடு, பங்களா, காரு, தோட்டம் எல்லாம் எங்களை விட்டு போகுது. ஏன் அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? வீட்டை விட்டு துரத்துறா பரவாயில்லையே. பாலுக்கு கல்யாணம் ஆகி முதலிரவு முடிஞ்சு போச்சு. இந்நேரம் சுவாதி கற்பம் தரிச்சிருப்பா. அவனுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்த சொத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு போறா. இவ்வளவுதானா? இது என்கிட்ட முன்னாடி சொல்லக்கூடாது. சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்ப? உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை போற நாம இஷ்டம் பண்ணிப்பல. அதுக்கான வித்தையெல்லாம் எனக்கு தெரியுங்க. அதை சொல்லி கொடுத்துருப்பல. என்ன வித்த? இங்கேயா சொல்லி கொடுப்பாங்க? வீட்டுக்கு வாங்க, எங்க குருநாதர் போட்டோ இருக்கு, அதை நான் கும்பிட்டு சொல்லி கொடுக்கேன். இந்த கேட்ச் யாரு வாங்க. இப்படி நாருது? வாங்க வாங்க. இவர்தான் இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்த மகான். வித்தையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இவரை ஒரு தடவை கும்பிட்டுக்குங்க. இவர் பேர் மாணிக்கம். அப்பெல்லாம் ஒரு காலத்துல ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டம் என்ன, பெரிய மைனரா இருந்தாரு. அதுக்கப்புறம் மைனர் கெட்டு மாமா ஆயிட்டாரு. மகான் ஆயிட்டாரியா. ஆணினத்தை பிறக்கிறதுக்கு வித்த தெரிஞ்ச உடனே நடந்தே எம்மை மேல போயிட்டாரு. எப்பாவது தெல்பதி முறையில என்கிட்ட பேசுவாரு. முத்து, அந்த வித்தை எங்களுக்கு கத்துக்கூட. சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. மனுஷனுக்கு எல்லாமே மூச்சு காத்து தான். இந்த மூச்சு காத்து 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் வலது பக்கமாவும், அடுத்த 1.5 மணி நேரம் இடது பக்கமாவும் மூச்சு காத்து மாறி மாறி வரும். வலது பக்கம் வந்தா சூரியகலை, இடது பக்கம் வந்தா சந்திரகலை. இதே மாதிரி பெண்களுக்கும் மாறி மாறி வரும். ஆம்பளைக்கு வலது பக்கமும், பெண்களுக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வர்றப்ப ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஆஹா, ஐயா, இத நம்பி நாங்க இறங்கலாமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? நீங்க பிறக்கிறது காரணமே நான் தான். இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்த உடனே கொப்ப எனக்கு வேலை கொடுத்தான். ஓ அண்ணே, எனக்கு வலது பக்கம் வருது சூரியகலை. உடனே போய் என் பொண்டாட்டி நான் ஒர்க் அவுட் பண்றேன். வரேன் வரணுங்க. அண்ணா அண்ணா, நான் என்ன பண்றது? எனக்கு சந்திரகலை வருது. சந்திரகலை வருதா? இப்படியே மூக்குல கை வச்சுக்க. சூரியகலை வந்துடுறேன். அப்படியே போ. சரி போ. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார் நாயி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு விதியை கண்டுபிடிச்ச, நீ கண்ட பொறுக்கி பதில் சொல்லி கொடுக்குறியாடா? கோச்சுக்காதீங்க, உங்க புகழத்தான உரலாம் பரப்புறேன். உன்னை நேர்ல வந்து ஓத்தாண்டா சரிப்படுவேன். 50 பைசாக்கு பிறந்தவன மகனாய் இன்னும் அந்த புத்தி போலையே. என்ன மூக்க ரம்ப போட்டு ஆகிற மாதிரி ராபிட்டே போறேன். அப்பா, இதுல பெரிய ரகசியம் அடங்கி இருக்குப்பா. என்ன? கிட்ட வாங்க. ஆமா, நம்ம இதை மறந்தே போயிட்டுமே. மாலா, என்ன தின்னுட்டு வந்து இப்படி மூக்கு கிட்ட விரல வைக்கிறீங்க? ஒரே நாறுது. போடி பைத்தியக்காரி, ஆம்பளை குழந்தை பிறக்கிற வித்தைய கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். இப்படி சொல்லி சொல்லியேதான் உங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளை பெற்றாச்சு. இனி நீங்க எதை கண்டு உங்களுக்கு குழந்தைய பிறக்க போறது இல்ல. போன தடவை பிரசவம் முடிஞ்ச உடனே நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன். நான் கடைசி புள்ளையதான் நம்பி இருக்கேன். அவனுக்காவது ஆண் குழந்தை பிறக்கணும். நிச்சயமா வந்துடுறேன். ஏன் வரல நீட்டுற? அது ஒண்ணும் இல்ல ரங்கநாயகி. ஆம்பளைக்கு வலது பக்கமும் பொம்பளைக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வரும்போது ஒண்ணு சேர்ந்தோம்னா ஆம்பளை புள்ள பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம். எனக்கு இப்ப வலது பக்கம் மூச்சு காத்து வருது, உனக்கு இடது பக்கம் மூச்சு காத்து வருது. ஓஹோ, அப்படியா சங்கதி? உன்ன சொல்லி குத்தம் இல்லையா? 3 வேளை மூக்க பிடிக்க சோரியம் போட்டு இங்கே தங்க வச்சிருக்கேன் பாரு. அந்த கொழுப்பு இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு உனக்கு சோறே கிடையாது. பசிக்குமே, போய் புள்ள தின்னு. புளி பசிச்சாலும் எங்க புள்ள திங்க போகுது?
மூச்சுல இவ்வளவு விஷயம் இருக்குதா? டெஸ்ட் பண்ணி பார்த்துறேன். தாத்தா ஐயா வாடகை பணம் கொடுக்க சொன்னாரு. வாடகை பணமா? இதுக்கு இப்ப என்ன அவசரம்? இது ஆஹாஹாஹா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்குள்ள நடக்க போறத நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எங்க கண்ணை மூடிக்க. மூச்சுக்கு மூச்சு சேர்ந்துடுச்சு. ஐயோ நடக்க போறத நினைச்சு உனக்கும் கிளியலுப்பா ஆயிடுச்சு போல இருக்குது. அதனாலதான் காஷ்மீர் பள்ளத்தாக்குல வீசுற காத்து மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ நீயா பருத்தி வெடிச்சது மாதிரி தலை நரைச்சு போய் கிடக்கு. இதுல ஆசை வரையா? அம்மா சும்மா சும்மா வரம் கொடுத்த மேலே கை வைக்கிறாங்க. அம்மா 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 குடோன்ல இந்த நெல் மூட்டை காணோம்மா. நெல்லு மூட்டைகளை காணோமா? யார் எடுத்திருப்பாங்க? இவன் முழிக்கிற மொழிய பார்த்தா ஐயா யாரோ இவனை ஏமாத்திட்டு எடுத்துக்கிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி நீ போ. அப்பா உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அம்மா எதுக்குமா போலீஸ் கேலிச்சுன்னுகிட்டு? அரைக்கிற நெல்ல தானே மோசடி நடந்திருக்கு. அந்நிய செலவுல நடந்திருக்கு. நான் யாருன்னு விசாரிக்கிறேன். விசாரணை வேணா, கமிஷனும் வேணா, மை போட்டு பார்த்து நானே கண்டுபிடிச்சு சொல்றேன். ஓஹோ, இந்த மையை என் ஐயால பார்க்கும்போது சாட்சாத் பரசுராமரே காட்சி அளிக்கிறார். சாதாரண பரசுராமர் இல்ல, கையில ஆயுதம் தாங்கிய பரசுராமர். ரங்கநாயகி, இதோட அர்த்தம் உனக்கு புரியுதா? புரியலையப்பா. கையில ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு கையால் ஆகாத கபோதி தான் நெல்லு மூட்டைகளை திருடி வித்து இருக்கணும். கையில ஆயுதம் வச்சிருக்கவனா? எங்க போயிட்டு வரீங்க? அடிக்கடி நீ சூடாயிரேன்னு உனக்காக இரணி வாங்கிட்டு வந்த. வெடி தரவா? சந்தேகமே இல்லாம நிரூபணம் ஆயிடுச்சு. கையில ஆயுதம், மயில பார்த்தது பரசுராம, இவன் பேரு சிவராமன். பணத்தை என்ன செஞ்சீங்க? இரணி வாங்கிட்ட. செய்யறதை செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நெல்லு மூட்டைகளை என்ன பண்ணீங்க? எந்த நெல்லு மூட்டை? அதான் கோடவுன்ல இருந்ததே. ஓ அதுவா? நான் தான் வித்தேன். ஏன் அப்படி செஞ்சீங்க? இந்த வீட்ல உங்களுக்கு என்ன குறைச்சல்? வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதுக்கு சோறு, போட்டுக்கிறதுக்கு துணிமணி எல்லாம் கிடைக்குது இல்ல? அப்புறமே தனியா பணம் தேவைப்படுது. சாப்பாடு போட்டீங்க, துணிமணி எடுத்து கொடுத்தீங்க, கை செலவு பணம் கொடுக்கல, அங்கங்க பணம் வாங்கின, கொடுக்க முடியல, நெல் மூட்டையை வித்துட்டேன். திருடி வித்துட்டு நியாயமா பேசுறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னைக்கு இந்த ஆளை என் தலையில கட்டினீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சது தருதுரும். நாலு காசு சம்பாதிக்க வக்கு இல்லனாலும் என் சொத்தை அழிக்கிறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இத பாருங்க, இன்னைக்கு பூரா உங்களுக்கு இந்த வீட்டுல சோறு கிடையாது. பட்னி கிடந்தாலாவது புத்தி மாறதா பாப்போம். புத்தி மாற போறது இல்ல, உடம்புதான் ஓனா மாதிரி மாற போகுது. அப்பா அம்மா அந்த இளநியை குடிக்க மாட்டாங்க, நானும் அண்ணனும் குடிக்க. ஆமா. என்னம்மா சுவாதி, என்ன திட்டினதுக்கு நீ மலைச்சு போய் நிக்கிற? இந்த வீட்டுல எனக்கு தினம் கிடைக்கிற அர்ச்சனை தான் இது. நீ பயப்படாது. அப்பா நெல்லு மூட்டையை வித்தது நான் தான். அத நீங்க நீதான் வித்தேன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். அது மட்டும் இல்ல, அது வித்த பணத்துல நீயே நகை வாங்கி கொடுத்ததா உங்க கல்யாணம் நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதனாலதான் நெல்லு மூட்டையெல்லாம் நானே திருடி வித்தேன்னு ஒத்துக்கிட்டேன். இதுக்குடா கண் கலங்குறேன். அம்மா என்ன திட்டாங்க. இதெல்லாம் என்ன புதுசா? வெக்க கெட்டவன், தெண்டச்சோறு, உதவாக்காரன்னு உங்க அம்மா எவ்வளவோ பட்டம் எனக்கு கொடுத்துருக்கான். இன்னைக்கு புதுசா திருடன்னு ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்கான். அவ்வளவுதான். இதுக்காகவெல்லாம் நீ வருத்தப்படாத. இந்த உண்மை மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ
ஏமாத்துறீங்களா? இந்த ரங்கநாயகி ஒண்ணு இழிச்சவா இல்ல. ஏண்டி என்னை ஏமாத்திட்டு நீ இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் கனவு காண்றியா? வாடி. அம்மா விடுறா. இவளை இழுத்துட்டு போய் இவங்க அப்ப பிச்சைக்கார நாய பார்த்து நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கணும். உன்னை ஏமாத்தி இவளை உன் தலையில கட்டி வச்சானே அந்த ராஜா பையன், அவனை 4 வார்த்தை கேட்கணும்டா. வாடி. யாரும் எந்த தப்பு செய்யல, எல்லாம் செஞ்சது நான் தான். சுவாத்தியை நான் விரும்பினேன். அதை உங்ககிட்ட சொன்ன நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ராஜா கிட்ட சொல்லி பேச சொன்னேன். இதெல்லாம் நீங்க தப்புன்னு நினைச்சா தண்டனை எனக்கு கொடுங்க. பாவம் சுவாதி, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஓஹோ, எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நாடகம் நடந்திருக்கா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்களா? கல்லுளி மங்கா. இது ஒரு புது பட்டம். என்னாலதானே எப்ப பிரச்சனையும். நீ சந்தோஷமா இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தாங்கிப்பேன். $50 பவுன் நகை போட வக்கில்ல அவளுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சு நான் கவனிக்கணுமா? இனிமே இந்த வீட்டுக்கு அவதான் வேலைக்காரி. வரதட்சணையா அவ தர வேண்டிய பணத்தை வேலைக்காரியை நிறுத்தி தான் நான் மிச்சம் பிடிக்க முடியும். என்னம்மா பாக்குற? வேற ஏதாவது வேலை செய்ய சொல்லுவேன்னு இதையே செஞ்சுட்டு இருக்கியா? சீக்கிரமா இதெல்லாம் கழுவி. ஐயோ, என்ன இது? பவுனை போட்டு பித்தளையில தேய்ச்சிட்டு இருக்க? அது சரி, பவுனோட அருமையில உனக்கு எங்க புரிய போகுது? இதெல்லாம் என் பணத்துல செஞ்சது, கைட்டி கொடு. இத பாரு, இங்க இருக்கிற பித்தளை சாமான்லாம் 50-60 கிலோ தேரும். ஜாக்கிரதை, எங்கேயாச்சும் கொண்டு போய் வித்துறாத. கொண்டா. நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க வந்தது எனக்கு தெரியாது. சாப்பிட்டீங்களா? இருங்க எடுத்துட்டு வரேன். எங்க அம்மா உன்னை வீட்டு வேலைக்காரி ஆக்கிட்டாங்கல்ல? ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்டு வேலை செஞ்சா வேலைக்காரியா? எங்க வீட்டுல இதெல்லாம் நான் தான் செய்வேன். நான் உனக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சா நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா? தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். நீ இங்கதான் இருக்கியாமா? ஒண்ணு இல்லப்பா, நாளை காலையில என்ன டிஃபன் வேணும்னு கேட்டு போலான்னு வந்தேன். இட்லி தோசை போருமா? இட்லி தோசையா? அதுக்கு மாவு அரைக்கணுமே. காலையில இருந்து அரிசி ஊறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து கிரைண்டர் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. சுவாதி, கொஞ்சம் வந்து மாவாட்டி கொடுமா. விளக்கு வச்சிடக்கூடாது, ரூம்குள்ள வந்துட வேண்டியது. என்ன ஜென்மங்களோ. இன்னைக்கு 2ல 1 பார்த்தேன். வேண்டாம், என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நகை போட்டுக்காம ஒரு பொண்ணு எந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் அவன் நடுராத்திரி வரைக்கும் வேலை செய்யணுங்கிறது எனக்கு தெரியுங்க. எனக்குன்னு வந்து வாச்சிதே ஒரு அம்மா. என்ன பாலு? ஒண்ணு இல்லம்மா. மத்தவங்க சந்தோஷமா இருந்தா என் பொண்டாட்டி பிடிக்காதுமா. உன்னை இந்நேரத்துக்கு எந்திரிச்சு மாவரைக்க சொல்லுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு பதிலா நான் மாவரைக்கிறேன். என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் தூங்குங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னமா சிரமா? அவ என்ன மேல இருக்காளா? என் பொண்டாட்டி தான் என்னால அரைய முடியல. இந்த மாவையாவது அரைக்கிறேன். நீ போமா. அப்புறம் சுவாதிய அவங்க மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களாம். அவங்க போட்டுட்டு வந்த நகையெல்லாம் கூட வாங்கி பீரோல வச்சு பூட்டிட்டாங்களாம். பாவம், ராத்திரி பகல்னு கூட பார்க்காம ரொம்ப வேலை வாங்குறாங்களாம். அக்கம் பக்கத்து கதையை பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். யாரோ வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இத பாத்துக்கோ. என்ன கேட்டுட்டு ஊர்க்கதைய பேசாதேம்பாங்க. பெரிய ஆளுதான். இதுதானே ராஜா வீடு. ஏன்
கண்ணு திரு திருன்னு முழிக்கிற? தமிழ் புரியுமா புரியாதா? யார் வேணும் உங்களுக்கு? நீ தான் கண்ணு வேணும், உன்கிட்ட தான் பேசணும். என்ன தெரியுதா? இல்லையே. என்ன கண்ணு, ஒரு பத்திரிகைக்காரன் பொண்டாட்டியா இருந்துகிட்டு என்ன தெரியலன்ற? எங்க ஆட்சி இருக்கும்போது தினம் என் பேரு பத்திரிகையில வரும். செல்லமா எல்லாரும் என்ன ஜேகேன்னு கூப்பிடுவாங்க. என்ன விஷயம்? சொல்றேன் கண்ணு, அதுக்காகத்தானே வந்திருக்கிறேன். நான் சாதாரண ஏழையா இருந்தேன், அப்புறமா கட்சியில சேர்ந்தேன். எங்க கட்சியோட கொள்கையே ஏழைங்கள்லாம் முன்னுக்கு வரணும்னு. நான் உடனே முன்னுக்கு வந்துட்டேன். நிறைய தியேட்டரு, காம்ப்ளெக்ஸ், பிளாட்ஸ் அது இதுன்னு வாங்கி போட்டேன். இது தப்பா கண்ணு? நம்ம திருவள்ளுவர் களவும் கற்றுமரன்னு சொல்லி இருக்கிறார். இன்னொரு புலவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லி இருக்கார். அதனாலதான் யாரையுமே கேட்காம ஊரையே பட்டப்படி போட்டோம். இது தப்பா கண்ணு? பெருசா இதெல்லாம் தப்புன்னு பத்திரிகையில எழுதானே. இங்க பாத்தியா, ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்குது, ஒரு சின்ன கலர் டிவி உண்டா, ஒரு வாஷிங் மிஷின் உண்டா, இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் தான் உண்டா? கண்ணே, சரஸ்வதி இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நானு மகாலட்சுமி மொத்தமா பேத்து எடுத்துட்டு வந்து உன் வீட்டுல வச்சிடறேன். போதுமா? அன்பா சொல்றேன், நீ கேட்கலன்னா இந்த சின்ன வயசுலயே விதவி ஆயிடுவேன். உன் தலை எழுத்த நான் மாத்தி எழுதாம இருக்கணும்னா உன் புருஷன் என்ன பத்தி பத்திரிகையில எழுதாம இருக்கணும். அவ்வளவுதான் கண்ணே. நான் வரட்டுமா? காமாட்சி உன்னை காப்பாத்துவா. காமாட்சி.